வலைக்கும் ஃபாத்திமா. பெண்கள் தலையில பூ வைக்கலாமா? வலைக்கும் சலாம் அல்ஃபியா. நீ கேட்டதுக்கு நான் விளக்கமா பதில் சொல்றேன். பெண்கள் பூ வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்னா பெண்கள் பூ வச்சுக்கலாம். அதற்கு விளக்கம் சொல்றேன் கேளு. அதாவது நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல பாலைவனமாக தான் இருந்துச்சு. அங்க பூ அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. அப்போ பெண்கள் வாசனைக்கு எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சந்தனை கட்டை, அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணியை புகை பண்ணி அதை அவர்களுடைய தலையில அவங்க அந்த புகையை தான் அவங்க தலைக்கு அவங்க போட்டாங்க. ஸோ அந்த மனம் அப்போ நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த புகையை கூட நீங்க உங்க தலையில ஆக்கிட்டு நீங்க இரவு நேரங்கள்ல தொழுகைக்கு வராதீங்க. ஏன்னா பெண்களுக்கு இரவு நேரங்கள்ல அவங்களுடைய பாதுகாப்பு கம்மி. அதனால பெண்கள் இரவுல வாசனை உள்ளதை எதையும் அணிஞ்சிட்டு தொழுகைக்கோ அல்லது வெளியவோ வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ள வாசனைகள் அதிகமா மணக்கிறது. நம்ம வாசனம் திறனையம் பூசணும் அப்படின்னா நம்ம இறக்கும் இடத்துல இருந்து 50 அடி 100 அடி வரைக்கும் போற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாசனை திறனையை நம்ம போட்டுட்டு வெளியே போறனால விபச்சாரத்தை தூண்டக்கூடிய பாவம் நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஆண்களுக்கு தவறான எண்ணங்களை நம்ம எழுத்து விடக்கூடாது. அதனால பெண்கள் பூ வச்சுக்கலாம். பெண்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும்தான் பூ மணக்கும். அதனால பெண்கள் பூவை வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ். வாசல் கம்மியா இருக்கிற பொருட்களை நான் பயன்படுத்திக்கிறேன்.